சப்பாத்தி, பரோட்டா, பூரி, ஆப்பம், இடியாப்பத்துக்கு கொடுக்குற வெள்ளை குருமா ரொம்ப மைல்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதிக மசாலா பொருட்கள் இல்லாமல் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி நாம் பார்க்கலாம். முதல்ல அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காயோட ப்ரௌன் பகுதி இல்லாமல் வெள்ளை பகுதி மட்டும் துருவி சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 5 பச்சை மிளகாய். காரம் இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 முந்திரி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான், நமக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு நாம் தக்காளியெலாம் சேர்க்க போகிறதில்ல. இந்த வெங்காயம் மட்டும் லேசாக வதங்கி வந்தால் போதும். வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய பீன்ஸ், இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய கேரட், இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சு சேர்த்துக்கங்க. கடைசியாக உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கங்க. உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகளை எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு கூடயே தேவையான அளவு தண்ணி ஒரு 2 கப்லேருந்து 2.5 கப் வரைக்கும் நாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் இது சட்டுன்னு கட்டிப்படும். காய்கறிகள் வேகிறதுக்கும் தண்ணி தேவைப்படும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. காய்கறிகள் வெந்து வரணும். நாம் எல்லாத்தையுமே பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம், அதோட பச்சை வாசனையும் போகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். காய்கறிகள் ரொம்ப மசிஞ்சு வேகக்கூடாது, ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நீங்கள் இதை குக்கரில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குக்கரில் சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கங்க, சரியாக இருக்கும். ஒருவேளை கொதிக்கும் போதே உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு சின்ன ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க, எல்லாமே சரியாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள் நல்லா வெந்து பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. லெமனை லேசாக புழிஞ்சு விட்டுக்கங்க. நாம் கொதி அடங்கினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது சேர்க்கக்கூடாது. இப்போ இதை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெள்ளை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் அப்படின்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.